பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். யோவான் 16வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்கள் துக்கத்தோட கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே துக்கம் உங்களை வருத்தப்படுத்தி கொண்டிருக்கலாம். துக்கம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம். துக்கம் உங்களை அளவைத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்க துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்ற போகிறார். எத்தனை நாட்கள் நீங்கள் துக்கத்தோடே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் துக்கத்தோட இருக்கிறேன், என்றைக்கு இந்த துக்கம் என்னை விட்டு மாறும்? பல காரியங்களை நினைத்து நான் துக்கப்படுகிறேன். இரவிலே எனக்கு தூக்கம் இல்லை. பகலிலே இந்த துக்கமான காரியங்கள் என்னுடைய முகத்துக்கு முன்பாக என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது, என்னை அழ வைத்து கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்வேன்? இந்த துக்கம் என்னை விட்டு மாறுமா? இந்த துக்கத்திலிருந்து ஆண்டவர் என்னை விடுதலையாக்க மாட்டாரா? இந்த துக்கம் நீங்கி நான் மகிழ்ச்சியை என்றைக்கு பார்ப்பேன்? என் இருதயம் என்றைக்கு சந்தோஷப்படும் என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? புலம்பாதீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா துக்கத்தையும் அவர் சந்தோஷமாய் மாற்ற போகிறார். ஆண்டவர் ஒருவரே துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். அவர் கல்வாரி சிலுவையிலே உங்களுடைய துக்கங்களை சுமந்து விட்டார். இனி நீங்கள் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய துக்கத்தை ஆண்டவர் மாற்ற போகிறார். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற துக்கத்தை கர்த்தர் தூர பிடுங்கி எரிந்து போட போகிறார். சந்தோஷத்தை கர்த்தர் தரப்போகிறார். சந்தோஷம் உங்க வாழ்க்கையிலே ஆளுகை செய்ய போகிறது. துக்கத்தின் நாட்கள் முடிய போகிறது. மகிழ்ச்சியின் நாட்களை கர்த்தர் தந்து உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். பிள்ளைகளை நினைத்து துக்கப்படுறீங்களா? இன்னும் அநேக காரியங்களை நினைத்து துக்கப்படுறீங்களா? ஏதோ ஒரு துக்கம் என்னை அழுத்தி கொண்டே இருக்கிறதே, என்னை பாரப்படுத்தி கொண்டிருக்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று வேதனைப்படுகிறீங்களா? இன்றைக்கு அப்படிப்பட்ட துக்கத்தை கர்த்தர் உங்களை விட்டு மாற்ற போகிறார். உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. துக்கம் இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி இல்ல, துக்கம் இருக்கிற இடத்துல ஆனந்தம் இல்ல, துக்கம் இருக்கிற இடத்துல சமாதானம் இல்ல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் துக்கத்தை மாற்றி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியையும் கர்த்தர் தரப்போகிறார். உடைய இருதயத்திலே இருக்கிற துக்கத்தை மாற்றி அவர் சந்தோஷப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் துக்கத்தோடே இருக்கலாம். இன்றைக்கு துக்கத்தை மாற்றும்படியா ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஜெப வேளையில் நம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக. என்னென்ன காரியத்திற்காய் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, மனுஷனுடைய வார்த்தைகள் துக்கப்படுத்தலாம். ஆண்டவரே கர்த்தாவை, சத்துருடைய கிரியைகள் துக்கப்படுத்தலாம், பலகீனங்கள் துக்கப்படுத்தலாம், வியாதிகள் துக்கப்படுத்தலாம். இப்பொழுது ஜெப வேளையிலே துக்கம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.